Welcome students. Today's class 12th Maths chapter 9 application of integral calculus. In previous class we discussed about area. Now in this class we discuss for volume. So volume of solid obtained by revolving area about an axis. So நாம் பார்த்தீங்கன்னா ஒரு given area நம்ம என்ன பண்ணா axis பொறுத்து rotate பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வால்யூம் கிடைச்சிரும். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடியது தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸை இந்த எக்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா வச்சு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ராடு மாதிரி நான் வச்சுக்க ரொட்டேட் பண்ணிட வால்யூம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஏற்கனவே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்னா டிஎக்ஸ். ஸோ அங்கே ஏரியாவுக்கு நம்ம ஒய் டிஎக்ஸ்ன்னு போடுவோம், இங்கே பை எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க பை ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இன்டகரல் பை இன்டகரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இது ஒய் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒய்ங்கிற ஆடு வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்பீடாக. ஸோ பார்க்கிற உங்கள் ஃபேன்லாம் பார்த்தோம் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற ஆடு மாதிரி தான் இருக்கும். அப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கையில் ஒய் ஈக்குவல் டு சி ஒய் ஈக்குவல் டு டி ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்னா டிஒய், அப்போ எக்ஸ் டிஒய் இங்கே பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம ஏரியாவில் நம்ம என்ன பாடுறது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எக்ஸ் ஆக்சிஸ் அபோவாக இருந்ததுன்னா ஒய் டிஎக்ஸு, பிலோவாக இருந்ததுன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸு. இது நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் ரைட் சைடாக இருந்ததுன்னா எக்ஸ் டிஒய், லெஃப்ட் சைடாக இருந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் டிஒய்ன்னு பார்த்தோம். பட் இங்கே வால்யூமில் ஒய் ஸ்கொயர் பை வருங்க, பை ஒய் ஸ்கொயர் டிஒய்ன்னு வரும், அதே மாதிரி பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு குவாட்ரண்ட்டில் நம்ம இருக்கிறத வச்சு 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்களா. ஸோ அப்போ வால்யூமில் அந்த மாதிரி வராது. நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த பை வரதுலையுமே உங்களுக்கு குவாட்ரண்ட்டை பார்க்கக்கூடாது. ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும்னா குவாட்ரண்ட்டு பார்க்குற மாதிரி வரும். ஃபார்முலாவில் பை இருக்கிறது பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் பார்க்குற மாதிரி வராது. ஸோ ஃபார்முலாவில் பை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு என்ன வேணும் குவாட்ரண்ட் பார்க்க வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் அதை அப்படியே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எலிப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வால்யூம்லையும் பார்க்க போகிறோம், ஏரியாலையும் பார்த்துருந்தோம். ஏரியாவில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டிருந்தோம். பட் வால்யூம் அந்த மாதிரி வராது. ஒன்றா எக்ஸை ரொட்டேட் பண்ணணும் ஆர் ஒய்யை ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸைஸ் 9.9 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். Find by integration the volume of solid generated by revolving about the x-axis. X-axis பொறுத்து நீங்கள் பார்க்கணும். Enclosed by the curve பார்த்தீங்கன்னா y equal to 2x squared, y equal to 0, x equal to 1. நம்ம x-axis வச்சு பார்க்கணும். நம்மளுக்கு x லிமிட் தான் வேணும். அப்போ xல 1 லிமிட் கிவனாக இருக்குது, x equal to 1. y equal to 0ன்னு சொல்லிட்டு given curveல சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x equal to 0 கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா x equal to 0, x equal to 1, x axis வால்யூம் உடைய ரெவல்யூஷன். ஸோ அப்போ இன்டெக்ரல் பை இன்டெக்ரல் தட் இஸ் நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸுங்களா. ஸோ அந்த லிமிட் ஏ டு பி கண்டுபிடிச்சாச்சு 0 to 1 ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு. அப்போ இது வந்து ஒய் ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னு பாருங்கள். ஒய் கிவனாக இருக்குங்களா, அப்போ ஒய் ஸ்கொயர் வேணும்னா 4x⁴ கிடைக்கும். 4 அவுட்டர் எடுத்துட்டா 4 பை இன்டர் x⁴ இன்டர் பண்ண x⁴5/5 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணிங்கன்னா 4π/5 கியூபிக் யூனிட்ஸ் வால்யூம்ங்கிறனால கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இது பேரபோலா மாடலில் தான் இருக்குது. x² = 4ay மாடலில் வரும். அப்போ 4aங்கிறதுல 1/2 இருக்குது, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அப்போ இது ஓப்பன் அப்வேர்டு ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஓப்பன் அப்வேர்டு ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இது மட்டும்தான் கிவன் கொஸ்டின். நம்ம இதை வச்சு ரொட்டேட் பண்ணுவோம். ரிவால்வ்னா அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டே இருக்கணும். அப்படி சுற்றி அவங்க ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இதனுடைய அப்பர் டவுன் பார்த்தீங்கன்னா லோயர் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த சேடோ பண்ணி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு எதிர்ந்து இது வரைக்கும் மட்டும் வால்யூம் பார்க்கணும் 0லேருந்து 1 தட் இஸ் இந்த ராடு எக்ஸுங்கிறத வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும். இந்த ராடை எப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், சுற்றணும். அப்படி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த y = x²ங்கிறதுல நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ்ங்க ஒரு ராட் பார் ஞாபகம் வச்சுக்கணும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி டவுனில் வரும். 0லேருந்து 1 நீங்கள் என்ன பண்ணால் வால்யூம் ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம 0 to 1 வால்யூம் ஃபைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். Find by integration the volume of solid generated by revolving about x-axis. இதுவும் நம்மளுக்கு x-axis தான். ஆனால் கர்வ் பார்க்கையில் y equal to e⁻−2x, y equal to e⁻−2x. லிமிட் கொஸ்டின்லேயே கிவனாக இருக்குது x equal to 0, x equal to 1. ஸோ நம்மளுக்கு x-axisனாவே ஃபார்முலா தெரியும். x-axisனா ஃபார்முலா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா dx, தட் இஸ் dxனா பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். லிமிட் பார்க்கையில் 0 to 1. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக போட்டலாம். நம்ம டயக்ராம் போட அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியாக சம் முடிச்சுக்கலாம் பாருங்கள். 0 to 1 ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறனால இது நம்ம என்ன பண்ணோன்னா மைனஸஸ்க்கு ஸ்கொயர் பண்ணிட வேணாம். இது பார்த்தீங்கன்னா a⁻m⁴ ஃபார்முலா இருக்குது. a⁻m⁴ ஃபார்முலா இருக்குது.
அப்போ a பவர் m இன்ட்டு n இதை மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -4s கிடைக்கும். நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா e பவர் 4x ஸ்கொயர் ரைட் பண்ணிடுங்க, அது தப்பு. இது ஸ்கொயர் பண்ணிடல a பவர் m ஹோல் பவர் m என்கிற ஃபார்முலா இருக்குன்னா a பவர் m இன்ட்டு n கிடைக்கும். அப்போ e பவர் -4x. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லிமிட்னு கொஸ்டின்லேயே கிவனாக இருக்குது. வால்யூம் ரொட்டேட் பை x = 0 x = x ஆக்சிஸ். அது மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன அப்டைன் இதுவாக தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வால்யூமாக கிடைக்கும். ஸோ இப்போ பாக்கியில் நம்மளுக்கு y ஸ்கொயருடைய வேல்யூ e பவர் -4s தெரியும், ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இது இன்டர்வல் பண்ணால் e பவர் -4x பை -4 தட் இஸ் e பவர் ax இன்டர்வலில் பண்ணால் e பவர் ax டிவைடட் பை n கிடைக்கும். நம்ம ஏங்கிற இடத்துல -4 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். that is -5/4 அப்படியே அவுட் எடுத்துட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் e பவர் -4 மைனஸ் e பவர் 0 e பவர் 0 வேல்யூ 1. இங்கே அவுட்டரில் இருக்க இந்த மைனஸை மட்டும் இன்னரில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 பாசிட்டிவாக மாறிடும், e பவர் -4 பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறிடும். ஸோ இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். டயக்ராம் ட்ரா பண்ணி நம்மளுக்கு என்ன வரும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் e பவர் 0 = 1ன்னு தெரியும், e பவர் இன்ஃபினிட்டி =∞, அதே மாதிரி e பவர் -∞ = 0. அப்போ e பவர் -∞ ஆன்சர் 0வாக கிடைக்குங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம் அப்படின்னா e பவர் 0 1 கிடைக்கும். அப்போ எக்ஸ் 0வாக இருந்தால் ஒயினுடைய ஆன்சர் 1 கிடைக்கும். எக்ஸுக்கு பதில் +∞ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு -∞ கிடைக்கும். அப்போ e பவர் -∞ = 0. அப்போ எக்ஸுக்கு பதில் +∞ போட்டோம்னா இந்த ஒயினுடைய ஆன்சர் எக்ஸுக்கு பதில் +∞ போட்டோம்னா ஒயினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலாக போகும். தட் இஸ் 0லேருந்து இந்த மாதிரி வரும். எக்ஸுக்கு பதில் -∞ போட்டிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +∞ e பவர் இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்போ இங்கே போகும். கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா e பவர் -2xக்கான கர்வு. இந்த கர்வை நம்ம எக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். எக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே இருக்க சேம் இது கீழே டவுனில் வரும். ரொட்டேஷனான கிடைக்கக்கூடியது இங்கே -1 எடுத்துகிட்டு உங்களுக்கு பாஸ் ஆகிற மாதிரி வரும். நம்ம எக்ஸ் ராட் வச்சு நம்ம என்ன பண்ணோம் ரொட்டேஷன் போடணும். எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ அதுக்கான டயக்ராமை யூஸ் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின். Find by integration the volume of solid generated by revolving about the y-axis. இப்போ y-axis வச்சு நம்ம என்ன பண்ணோம் ரொட்டேட் பண்ணணும். So the enclosed by the region x² = 1 + y and y = 3. ஸோ y-axis அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். y-axisனா இங்கே என்ன வரும் dy πx² dy. ஸோ கொஸ்டின்லேயே டைரெக்டாக x² கிவனாக இருக்குது. இப்போ இந்த லிமிட் மட்டும் நம்மளுக்கு வேணும். y = 3 1 லிமிட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ y-axis அப்படிங்கிறனா நம்மளுக்கு என்ன பண்ணால் x = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ x = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் y -1 கிடைக்கும். அப்போ y -1 y3 y -1 y3 y-axisங்கிறது வால்யூமுடைய ரொட்டேஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய ரெக்கார்ட் வால்யூமாக இருக்கும். ஸோ பார்க்கல நம்மளுக்கு இது என்ன பண்ணனா லிமிட் போட்டுக்கலாம். பை இன்டெக்ரல் x² dyங்கிற லிமிட் பார்க்கல -1 2 3 எப்பயுமே ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் லோயர் லிமிட்டில் வரும், ஹையஸ்ட் வேல்யூ தான் அப்பர் லிமிட் வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கோட்டு இருக்கும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிடுங்க. ஸோ நீங்கள் அதை எழுதுனதுக்கு அப்புறம் தான் சம் கரெக்டாக கண்டினியூ பண்ணணும். ஸோ பை இன்டெக்ரல் -1 2 3 x² dy. இப்போ x² கொஸ்டின்லேயே கிவனாக இருக்குது 1 + y dy. 1 இன்டெக்ரலில் பண்ணால் y இன்டெக்ரலில் பண்ணால் y²/2. upper limit 3 lower limit -1. now substitute upper limit minus lower limit. upper limit substitute பண்ணா 3 + 9/2 minus lower limit substitute பண்ணோம்னா -1 + 1/2. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து பார்த்தோன்னா 15/2 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா +1/2 வரும். அப்போ 16/2ங்கிறது 8π. ஸோ சம் ஈஸியாக கன்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இந்த கர்வை ட்ரா பண்ணோம். எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம்னா y -1ங்கிறதுல டச் ஆகும். அதே மாதிரி ஒய்க்கு பதில் நம்ம 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா x² = 1 x = +or-1 உடைய பாஸ் ஆகும். இது x² = +4ay மாடலில் இருக்குது. அப்போ ஓப்பன் அப்பேர்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்பேர்டு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ணங்க அப்புறம் நம்மளுக்கு லிமிட் எதில் இருக்குங்க -1லேருந்து y3 y -1 இந்த லைனு y3. ஸோ இதை வச்சு நம்ம ஒய்ங்கிறத வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஒய்யை ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். சரி ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் மேலேருந்து பார்க்கல. ஸோ அதே மாதிரி fourth question பாருங்கள். the region enclosed between the graph y = x y = x² is denoted by r. Find the volume of generated when r is rotated 360 degree about the x-axis.
ஸோ இந்த டூ கிராஃப் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. இந்த டூ கிராஃப் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணால் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அந்த டூ கிராஃப் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸை நம்ம ஏரியா வேணான்னு வச்சுக்கோங்கன்னா ஆறுன்னு வச்சுருக்காங்க. அந்த ஆரை நம்ம எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணால் 360 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணியில் அதே சேம் டயக்ராம் தான் கிடைக்கும். ஏன்னா 360 டிகிரி அப்படியே ஃபுல்லாக மாற்றி வரங்களா, அப்படியே ஃபுல்லாக மாற்றி வரையில் உங்களுக்கு அதே சேம் டயக்ராம் தான் கிடைக்கும். தட் இஸ் பார்க்கல ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் 0 டிகிரியில் இருக்குங்களா, இது அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிகிரி வரும், 360 டிகிரி வருமா. அப்போ அதே சேம் டயக்ராம் தான் வரும். அந்த டயக்ராமில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ பார்க்கல y = x, y = x². நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு போனாலும் எக்ஸ் லிமிட் வேணும். அப்போ எக்ஸ் லிமிட் வேணும், y கண்டுபிடிச்சிக்கலாம். போத் ஈக்குவல் பண்ணிட்டு x² = x. அப்போ x² - x = 0. எக்ஸை காமன் எடுத்துகிட்டா x = 0, 1. அப்போ வால்யூம் ரொட்டேட்டட் பை x = 0, x = 1, எக்ஸ் ஆக்சிஸ் 360 ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பார்க்கல இன்டகரல் πy² dx தான், πy² dx. ஆனால் நம்மளுக்கு இங்கே 2 கர்வ் இருக்குது. அப்போ y1² - y2². நம்மளுக்கு எப்படி நம்ம ஏரியாவில் அபோவ் கர்வ் மைனஸ் பிலோ கர்வ்னு போட்டோமோ அதே மாதிரி வால்யூம்லேயும் 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் வரையில் நம்மளுக்கு என்ன வேணும், அபோவ் மைனஸ் பிலோ வரும். அப்போ y1² - y2². ஸோ இதில் அபோவ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்குன்னா லைனாக இருக்குது. லைன் தான் உங்களுக்கு அபோவாக இருக்குது. கர்வ் பாக்கியில் பிலோவில் வருது. தட் இஸ் அப் மைனஸ் லோ அப்படி யூஸ் பண்ணலாம். அப் மைனஸ் லோன்னு யூஸ் பண்ணலாம். அது எபோவ் மைனஸ் பிலோ லைன்லேருந்து கண்டுபிடிச்ச y1 வச்சுருந்தா x², இது x⁴. ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. x² - x⁴ dx. இது என்டல் பண்ண x³ இது என்டல் பண்ண x⁴5/5. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் யூஸ் பண்ணோம்னா 1/3 - 1/5. லோயர் லிமிட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்கும். இப்போ 15 நம்ம காமனாக எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 5 - 3 = 2 கிடைச்சிடும். அப்போ 2π/15ங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். ஃபைண்ட் பை இன்டகிரேஷன் த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் which is in the shape of the right circular conical frustum is following diagram. ஸோ கொஸ்டின்லேயே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு. இந்த டயக்ராமுடைய வால்யூம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ரைட் சர்க்குலர் கோனிக்கல் ஃப்ரஸ்டம். ஸோ கோனை நம்ம கட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃப்ரஸ்டம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோன் இந்த மாதிரி இருக்குங்களா, ஸோ இந்த மாதிரி கோனை இப்படி நம்ம இதுவரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃப்ரஸ்டம், தட் இஸ் பக்கெட் கிடைச்சிரும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம்னுடைய வால்யூம் நம்ம 10th படிச்சிருக்கோம். ஃப்ரஸ்டனுடைய வால்யூம் பார்க்கிற நம்ம 10th படிச்சிருக்கிறோம். ஸோ ஃப்ரஸ்டனுடைய வால்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் R² + ஸ்மால் R² + RR. இதை நீங்கள் 10th படிச்சிங்க. ஸோ 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் R² + ஸ்மால் R² + RR. தட் இஸ் பார்க்கல இது கேபிட்டல் ஆர் ரேடியஸ்னுடைய ஹை ரேடியஸ் கேபிட்டல் ஆரும் லோ ரேடியஸ் ஸ்மால் ஆரும். இது பார்த்தீங்கன்னா ஹைட் வச்சிங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஃப்ரஸ்டனுடைய வால்யூம் 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் R² + ஸ்மால் R² + RR. ஸோ இப்போ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கோன் எப்படி, தட் இஸ் ரைட் சர்க்குலர் கோனிக்கல் ஃப்ரஸ்டம் அப்டைன் பை ரெவால்விங் த லைன் y = x, y = a, y = b, y ஆக்சிஸ். நம்மளுக்கு x ஆக்சிஸ் வச்சும் போடலாம், y ஆக்சிஸ் வச்சும் போடலாம். இந்த டயக்ராம் y மாதிரி இருக்குது. அப்போ y மாதிரி வேணும் அப்படின்னா y ஆக்சிஸ், தட் இஸ் y ஆக்சிஸ் தான் இருக்குங்களா, அப்போ y ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணணும். எக்ஸில் நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரஸ்டம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரஸ்டம் கிடைக்கும், அப்படியும் போடலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நான் சேவ் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம், y ஆக்சிஸ் வச்சு போட்டிருக்கு. ஸோ எப்படி போட்டிங்கனாலும் y = a, y = b, y ஆக்சிஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், x = a, x = b, x ஆக்சிஸ். தட் இஸ் இந்த மாதிரி டயக்ராம் வரும். இந்த மாதிரி டயக்ராம் வரும், இது வராது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் போடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த கோன் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = xங்கிற லைனை நீங்கள் எக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணாலோ ஆர் ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு கோன் மேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கோன் இருக்கிற y = xங்கிற லைனு, இதை நம்மளுக்கு ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இந்த ஒய்ங்கிற ராடு இந்த வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுறதுல உங்களுக்கு கோன் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு கோன் ஃபார்ம் ஆயிரும். கோன் ஃபார்ம் ஆன அப்புறம் இந்த வந்து நம்மளுக்கு என்னென்னா ஃப்ரஸ்டம் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அந்த லைன் தான் நம்மளுக்கு y = aங்கிற லைனு. இந்த பென் பார்ட் பார்த்தீங்கன்னா y = b. ஸோ அதை இங்கே போட்டிருக்கு. நம்மளுக்கு y = a, y = b, தட் இஸ் y = xங்கிற லைன், y = xங்கிற லைனு, y = a, y = b. இந்த மாதிரி y ஆக்சிஸ் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணியில் உங்களுக்கு ஃப்ரஸ்டம் கிடைச்சிடும். இது ரொட்டேஷனால் கிடைக்கக்கூடியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபைனாக உங்களுக்கு என்னென்னா இந்த ஃப்ரஸ்டம் மட்டும் உங்களுக்கு சேவ் கிடச்சிரும். ஸோ அந்த ஃப்ரஸ்டம் மட்டும் வேணும் அப்படின்னா y = xங்கிற லைனை y = a, y = b, y ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணாலும் கிடைக்கும். ஆர் x = a, x = b, x ஆக்சிஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் கிடைக்கும்.
நம்மளுக்கு ஒய்எஸ் வச்சு போடணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியும். இந்த பை இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ பார்க்கல பை இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ஈக்குவல் எக்ஸ்ன்னு இருக்குங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் டிஒய் இது இன்டெல் பண்ண ஒய் கியூப் பை 3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடையில் பி கியூப் மைனஸ் ஏ கியூப். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ பார்க்கல இந்த இடத்துல பி கியூப் மைனஸ் ஏ கியூப் இருக்குது. அப்போ பி மைனஸ் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் புட் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதனுடைய லென்த் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆறுன்னு வச்சுருக்கிறோம். இதனுடைய லென்த் என்ன பண்ணிக்கணும்னா கேபிட்டல் ஆர்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாக்கியில் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி ஈக்குவல் டு ஆர்னு கிடச்சிது. ஒய் ஈக்குவல் எக்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸில் ஆர் டிஸ்டன்ஸ் எக்ஸில் வரக்கூடிய இந்த ரேடியஸ் ஆரும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஆர்னு வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் எக்ஸ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஏவும் கேபிட்டல் ஆர் தான், பிங்கிறது சரி ஏங்கிறது ஸ்மால் ஆர் பிங்கிறது கேபிட்டல் ஆர். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்னு கிடைக்குது. தட் இஸ் இந்த பி மைனஸ் ஏங்கிறது உங்களுக்கு ஹைட்டாக மாறிடும் ஹச்சு. அது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். தட் இஸ் பி மைனஸ் ஏங்கிறது பாருங்கள் இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன லென்த்துன்னு தெரியும் பிங்கிறது ஒய் ஈக்குவல் பிங்களா. அப்போ ஒய் ஈக்குவல் 5னா இது ஃபுல்லாக பிஏ இது ஃபுல்லாக ஏ. அப்போ இந்த லென்த்து மட்டும் வேணும் அப்படின்னா பி மைனஸ் ஏன்னு கிடச்சிடும். அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஹைட் ஆஃப் த ஃப்ரிக்ஸ்டம்மு. ஸோ அப்போ அந்த பி மைனஸ் கேக்குள்ள ஹச்சின்னு போட்டுக்கலாம். இது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இது ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். இதுதான் வால்யூம் ஆஃப் ஃப்ரிக்ஸ்டம். நம்மளுக்கு கொஸ்டின் படி நம்மளுக்கு இது ப்ரூவ் பண்ணிவிட்டு ஹைட்டு 2ஆக இருக்குது ஸ்மால் ஆர் 1ஆக இருக்குது கேபிட்டல் ஆர் 2ஆக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ஹைட்டுக்கு நம்ம 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஆருக்கு 2 ஸ்கொயர் 4 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 இது 2 கிடச்சிரும். இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 7 7 2 பார்த்தீங்கன்னா 14. அப்போ 14 பை பை 3ங்கிறது உங்களுக்கு தேவையான வால்யூமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் தெரிச்சுன்னா நம்மளுக்கு இது ஜென்ரல் ஹோமை கூட கேட்கலாம். இதை கேட்காம இது கிவனாக இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃப்ரிக்ஸ்டம் மட்டும் கேட்கலாம். வால்யூம் ஆஃப் ஃப்ரிக்ஸ்டம் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரிக்ஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒய் ஈக்குவல் எக்ஸுங்கிற லைனை நீங்கள் எக்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணாலோ ஆர் ஒய்யை வச்சோ எக்ஸ் ஈக்குவல் ஏ எக்ஸ் ஈக்குவல் பிங்கிற லிமிட் வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஃப்ரிக்ஸ்டம் கிடைக்கும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நான் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒய் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது கோனாக மாறிடும். ஒய் ஈக்குவல் 0னா இந்த இடத்துலையே கிடைக்குங்களா ஆரிஜினே கிடைக்குங்களா. ஸோ பார்க்கையில் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இது ஆரிஜினில் ஒய் ஈக்குவல் டு 0 இங்கே ஒய் ஈக்குவல் டு பி. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கோன் கிடச்சிரும். அது ஆரிஜின் தவிர ரிமைனிங் ஏதோ ஒரு பிளேஸில் வரையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஸ்டமாக சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். A watermelon has ellipsoid. ஸோ பார்த்தீங்கன்னா அது எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது which can be obtained by revolving an ellipse and major axis. ஸோ நம்மளுக்கு எலிப்ஸ் தெரியுங்களா, எலிப்ஸ் நம்ம டயக்ராமு இதில் மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகிக்கணும் ஒய்ங்கிறது மைனர் ஆக்சிஸ். சப்போஸ் நீங்கள் டயக்ராம் இப்படி எடுத்தீங்கன்னாலும் தெரியும். இப்படி எடுத்தீங்கன்னா எலிப்ஸில் பார்த்துருப்போம் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டயக்ராம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் படி பார்க்கல எது மேஜர் கொடுத்துலாம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா which can be obtained revolving ellipse in major axis 20 cm minor axis 10 cm about it major axis. நீங்கள் எதை பொறுத்து ரொட்டேட் பண்ண அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ். ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் இஸ் இன்டகிரேஷன். தட் இஸ் கொஸ்டினில் கிவனாக இருக்குது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் கிவனாக இருக்குது 20 cm. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 2a. இந்தண்ட ஒரு ஏ இருக்கும் இந்தண்ட ஒரு ஏங்களா. ஸோ பார்க்கல 2a ஈக்குவல் டு 20 a ஈக்குவல் 10. அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ் 2b ஈக்குவல் 10 அப்போ b ஈக்குவல் டு 5. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது 100 பி ஸ்கொயருங்கிறது 5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ நம்ம மேஜர் ஆக்சிஸ் எக்ஸஸ் நம்ம டயக்ராம் எடுத்துருக்கேன் நம்மளுக்கு இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணால் -5 + 5 10 - 10 நம்ம எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணால் அபவுட் மேஜர் ஆக்சிஸ் கேட்டிருக்கேன். அப்போ எதை பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும். இந்த கொஸ்டினே புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் சார் எக்ஸாம்பிள் சம்பள போடையில் உங்களுக்கு மைனர் ஆக்சிஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி போடையில் -5 to +5 வச்சு போடணும். இப்போ நம்மளுக்கு மேஜர் ஆக்சிஸ் வச்சு கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா -10 to +10ங்கிறது உங்களுக்கு லிமிட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கனால -10 + 1 எக்ஸ் ஆக்சிஸ்னா dx. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்டெக்ரல் a to b x ஸ்கொயர் சரி y ஸ்கொயர் இன்ட்டு dx. இங்கே a to bங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா -10 to +10. அப்போ பை இன்டெக்ரல் -10 to +10 y ஸ்கொயர் dx. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். அப்போ இதிலேருந்து பாருங்கள்
ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மூவ் பண்ணிங்கன்னா என்ன வரணும், ஒய் ஸ்கொயர் பை 25 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இதுலேருந்து நம்ம இதே 100 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா நினைக்கிறேன் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி 25 பை 100. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் தேவை, நம்ம ஒய் ஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒய் ஸ்கொயரே போட்டுக்கலாம். அப்போ வால்யூம் தெரியும் ஃபார்முலா, ரொட்டேட்டட் எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ். வால்யூமுக்கான ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒய் ஸ்கொயர் நம்மளுக்கு ஒய் ஸ்கொயருங்கிறது இங்கே ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம் பண்ணிங்களா, இது வேணால் ஒய் கண்டுபிடிச்சா இது 1/4, இது ரூட் போச்சுன்னா 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடச்சிரும். இப்போ π/4 அவுட்டர் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இது கிடைக்கும். இது ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதில் மைனஸ் எஸ் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஃபங்க்ஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இன்டகிரல் மைனஸ் a2 ப்ளஸ் e அப்படின்னா 2 இன்டகிரல் 0 to a ஃபார்முலா பார்த்துருக்குங்களா ப்ராப்பர்ட்டியில். அப்போ இன்டகிரல் மைனஸ் 10 to ப்ளஸ் 10 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 2 இன்டகிரல் 0 to 10 சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ 2 இன்டகிரல் 0 to 10 10 minus x square into d, 100 minus x square into dx. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா π/2, 100 இன்டகிரல் பண்ண 100x, x square இன்டகிரல் பண்ண x cube by 3, லிமிட் 0 to 10. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் யூஸ் பண்ண 1000 மைனஸ் 1000/3 கிடைச்சிடும். லோயர் லிமிட் 0 தான் கிடைக்கும். இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2000/3. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1000π/3 கிடைச்சிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்க்கல 1000π/3ங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.62. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஏ. ஸோ ஸ்பியர் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குங்க. அப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க வித் ரேடியஸ் ஏ. ஸ்பியர் பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ அந்த பால் நம்ம என்ன பண்ண சர்க்கிள் சேவ் வச்சுட்டு ரேடியஸ் ஏ அப்படின்னா எல்லா சைடுமே உங்களுக்கு என்ன ஏ யூனிட் இருக்கும். கிராஃப் சீட் படி பார்க்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மைனஸ் ஏன்னு கிடைக்கும். நீங்கள் இது எக்ஸ் வச்சும் போடலாம், ஒய் வச்சும் போடலாம். அப்போ இங்கேயும் -a2 + a தான், இங்கேயும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -a2 + a தான். கரெக்டுங்களா? ஸோ நம்ம எக்ஸ் வச்சே போட்டுக்கலாம். அப்போ தான் dx நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ x = -a, x = +a, x axis. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்டைன் பை எப்போ கிடைக்கும் அப்படின்னா x = -a, x = +a, x axis. ஸோ இந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அப்போ x² + y² = a². அப்போ y² = a² - x². ஸோ ஃபார்முலா π இன்டகிரல் -a2 + a y² dx. இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயருனால கண்டிப்பாக என்ன வரும்னா ஈவன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் f(x) அப்படிங்கிறது பார்க்கல a² - x². f(-x) எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா a² - x². அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். அப்படியே கிடைச்சு அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். தட் இஸ் f(x - x) + f(x) கிடைச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன், -f(x) கிடைச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு இங்கே +f(x) தான் கிடைக்கும். அதனால் ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ 2 இன்டகிரல் 0 to a எழுதிக்கலாம். இன்டகிரல் -a2 + a அப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்டகிரல் 0 to a எழுத முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா 2π இன்டகிரல் 0 to a a² - x² dx. ஸோ இப்போ இது இன்டகிரல் பண்ண x² இன்டகிரல் பண்ணால் a², 1 இன்டகிரல் பண்ண x, அதே மாதிரி x² இன்டகிரல் பண்ணால் x³ 3. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா a³ - a³/3. அப்போ 2a³ 3 which is equal 4/3 πa³. நம்ம 10th படிச்சிருக்கிறோம் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 πr³ படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ரேடியஸ் ஏன்னு இருக்கனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/3 πa³ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன முடியாது ஃப்ரெஸ்டம் போட்டோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் கேட்டிருக்கு, அவ்வளோதான். அங்கே நம்ம ஃப்ரெஸ்டம் போட்ட மாடலே வரும். ஸோ ரேடியஸ் r, ஹைட்டு h. நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y ஆக்சிஸ் வர மாதிரி போட்டிருந்தோம். இப்போ நம்ம x ஆக்சிஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரேடியஸ் a, தட் இஸ் நம்மளுக்கு ரைட் சர்க்குலர் கோன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = xங்கிற லைனை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்க்கல இந்த இடத்துல நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கோன் அப்டைன் பை, தட் இஸ் ஃபார் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் சர்க்குலர் கோர்ஸ் பேஸ் ரேடியஸ் r அண்டு ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பாருங்கள் h. ஸோ அவள் கோனுடைய ரேடியஸ் ஆர்ன்னு இருக்குது. ரேடியஸ் r, ஹைட்டு ஹச்சுங்களா. அப்போ ஹைட் h. நான் எக்ஸைஸ் வச்சு பார்க்கல கோன் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்கல கோன் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஹைட்டுங்கிறது இதுதான் ஹைட். அப்போ h, ரேடியஸ் பார்க்கல r. அப்போ ஒய்னுடைய வேல்யூ ஆராக இருக்கும், எக்ஸனுடைய வேல்யூ ஹச்சாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டை நம்ம போடலாம் பாருங்கள்.
ஸோ அப்போ இதனுடைய லென்த்து ஹச்சாக இருந்து அப்படின்னா இது பார்க்கையில் ஹச் கமா ஜீரோவாக மாறும். இது பார்க்க உங்களுக்கு என்னென்னா ஹச் கமா ஜீரோவாக மாறும். இதே இந்த இடத்துல பார்க்கையில் எக்ஸில் ஹச் ஒயில் ஆர் டிஸ்டன்ஸ், அப்போ இங்கே என்ன வரலாம் ஹச் கமா ஆர். ஸோ இது அப்படியே கரெக்டாக மாதிரி ஜீரோ கமா ஹச் கிடையாது, இந்த இடத்துல ஹச் கமா ஜீரோ வரும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ ஹச், ஒயினுடைய வேல்யூ ஆர், ஹச் கமா ஆர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கையில் உங்களுக்கு கோன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஹச்சுங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹச். ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். வால்யூம் ஆஃப் கோன் அப்டைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஹச், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம அங்கே நம்மளுக்கு அந்த ஃப்ரெஸ்டம் போடையில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு போட்டிங்கன்னா ஃப்ரெஸ்டம் கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற இடத்துல நம்ம ஜீரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கோன் கிடைக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்க்கல கோனுங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் கோன் இதே மாதிரியோட போடலாம். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒய் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஒய் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஹச்ன்னு வரணும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி இதுதான் ஹைட்டுங்க, அப்போ ஒய் ஈக்குவல் ஹச்ன்னு வச்சு போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ பார்க்கையில் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் ஹச், எக்ஸ் ஆக்சிஸ். வால்யூம் ஆஃப் கோன் பண்ணால் வி ஈக்குவல் பை ஒய் ஸ்கொயர் டிஎஸ்ங்களா, பை இன்டெக்ரல் ஏ டு பி, அப்போ ஜீரோ டு ஹச் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இப்போ ஒய் ஸ்கொயர் நம்ம ஃபைன் பண்ணணும். ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அப்போ பித்தாகரஸ் தியரம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா sin theta tan theta equal to opposite side by adjacent sideங்களா. ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப் வேணுங்களா? இந்த லைனுடைய ஈக்குவேஷன் நம்மளுக்கு இந்த லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம 2 வேல போகலாம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இது ஒரு பாயிண்ட்டு. அப்போ 2 பாயிண்ட் தெரிஞ்சுதுன்னா லைனுடைய ஈக்குவேஷன் y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இல்லை இந்த நம்மளுக்கு இதனுடைய ஸ்லோப் தெரிஞ்சதுன்னா போடலாம். அப்போ ஸ்லோப் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு tan theta ஈக்குவல் டு m ஈக்குவல் tan thetaன்னு படிச்சிருக்குங்களா. அப்போ tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு, ஆப்போசிட் சைடு ஆர், adjacent சைடு ஹச். அப்போ m ஈக்குவல் டு ஆர் பை ஹச், m ஈக்குவல் டு tan theta டென்த்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஓபி, இந்த லைனுடைய ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எஸ் ப்ளஸ் சி. ஆரிஜின் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். எம்னுடைய வேல்யூ ஆர் பை ஹெச், அப்போ ஆர் பை ஹெச் எக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி tan theta யூஸ் பண்ணாமல் இங்கே 2 பாயிண்ட் கிடைங்களா, 0, 0, h, 0, இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருந்தாலும் நம்ம ஃபார்முலா தெரியும். y மைனஸ் y1 டிவைட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x. அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக y ஈக்குவல் டு ஆர் பை ஹச் இன்ட்டு எக்ஸ்ன்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஹச் பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் ஹச் தட் இஸ் எக்ஸ் தான் ஃபங்க்ஷன், எக்ஸை தவிர ரிமைனிங் என்ன கான்ஸ்டன்ட் அப்படியே அவுட்டர் எடுத்துக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இன்டல் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணால் ஹச் கியூப் பை 3. ஸோ பார்க்கல இந்த 1/3 மட்டும் அவுட்டர் வச்சுட்டா ரிமைனிங் பை ஆர் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ண ஹச். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வால்யூம் ஆஃப் ஃபோன் பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் லெசன் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் 9.64 பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் கேப் ஆஃப் ஹைட் ஹச் கட் ஃப்ரம் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ ஒரு ஸ்பியரில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேப் ரெடி பண்ணோம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் மாதிரி நினைச்சிங்க, இது ஃபேஸு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடிங்கன்னா கேப்பு, கரெக்டுங்களா? நம்ம தலையில் தானே போடுவாங்க ஹெட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேலே ஃபேஸ் மாதிரி நினைச்சிக்க, அதுக்கு மேலே இருக்க என்ன பண்ணால் கேப் மாதிரி வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஸ்பியர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட் ஹச் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளேஸை கட் பண்ணுறீங்க, ஒரு கேப்பை கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேப்பனுடைய வால்யூம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் ரேடியஸ் ஸ்பியருடைய ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆறுனா இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6. தட் இஸ் இந்த லென்த்து ஃபுல்லாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6. இந்த பார்ட் மட்டும் ஹச்ன்னு தெரியும். அப்போ ரிமைனிங் இந்த லைன் என்னவா இருக்குது அப்படின்னா ஆர் மைனஸ் ஹச். தட் இஸ் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அது தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா இந்த லைனுக்கு பேர் ஒய் ஈக்குவல் டு 5ங்கிற லைனு. சப்போஸ் இங்கே ஒய் ஈக்குவல் டு ஆர், நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆறுன்னு தான் இருக்குங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆருங்கிறது உங்களுக்கு லைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேப்புடைய கட் போர்ஷன் இந்த பாயிண்ட் என்னன்னு வேணும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்குன்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஆறுன்னு தெரியும், இது ஃபுல்லாக ஹச்சுன்னு தெரியும். அப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஹச்சாக இருக்கும். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆர் மைனஸ் ஹச். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆர், ஒய் ஈக்குவல் டு ஆர்,
y ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஹெச். இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா தேவையான லிமிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா கிடச்சிரும். ஸோ ஸ்பியர் பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒய் வச்சு போடணும். நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ் தான் இருக்குங்க. அப்போ ஒய் வச்சு போட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். ஒய் ஆக்சிஸ்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஹெச்பி இது ஹைட் ஆஃப் த கேப். என்னோட ஹைட் ஆஃப் த கேப்பாக இருக்கிறனால வால்யூம் ஆஃப் த கோன் அப்டைன் பை வால்யூம் ஆஃப் த கேப். கேப் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் ஒய் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஹெச், அப்பர் லிமிட் y equal to r, y equal to r minus h, y equal to r, y axis. இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணையில் அந்த கேப்னுடைய வால்யூம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்க்கல வால்யூம் v equal to pi integral a to b, லோயர் லிமிட் r minus h, அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா r x square dy, x square ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இது இன்டர்வல் பண்ணோம், r ஸ்கொயர் இன்டர்வல் பண்ணால் r ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்டர்வல் பண்ணால் y cube by 3, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். r cube minus r cube by 3 கிடச்சிரும். லோயர் லிமிட் போடையில் r ஸ்கொயர் இன்ட்டு r மைனஸ் ஹச், r மைனஸ் ஹச் த ஹோல் கியூப். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், a மைனஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா a cube minus 3a square b plus 3ab square minus b cube, a cube minus 3a square b plus 3ab square plus b cube. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 2r cube by 3, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா r cube minus r square h கிடச்சிரும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இது a மைனஸ் b த ஹோல் கியூப்டைய ஃபார்முலா போட்டிங்கன்னா a cube minus 3a square b plus 3ab square plus b cube போட்டிங்கன்னா r cube minus 3h r square h plus 3r h square minus h cube by 3 கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த அவுட் இருக்கிற மைனஸை ஃபஸ்ட்டு இன்னும் கொண்டு போய்க்கலாம். அப்போ மைனஸ் r cube by plus r square வச்சு இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த டைம் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக மாறிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காமனாக 3 எல்சிஎம் எடுத்துக்கலாம். காமனாக 3 எல்சிஎம் இந்த 2 டைம் மட்டும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும், ரிமைனிங்லாம் காமனாக 3 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஆர் கியூப் டைம் தனியாகும், தட் இஸ் 2r கியூப்பு, ஒன்று 3r கியூப்பு மைனஸ் 3r கியூப். இப்போ ஆர் கியூப் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி ப்ளஸ் 3r ஸ்கொயர் வச்சும் மைனஸ் 3r ஸ்கொயர் வச்சும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இது எல்லா டைமும் கேன்சல், லாஸ்ட் 2 டைம் மட்டும் தான் ரிமைனிங் பெண்டிங்காக இருக்கும். அப்போ 3 மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3r ஸ்கொயர் 3rh ஸ்கொயர் மைனஸ் h cube by 3, இந்த பை பை 3 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதில் h ஸ்கொயர் அவுட் எடுதுன்னா பை பை 3h ஸ்கொயர் இன்ட்டு 3r மைனஸ் h தான் உங்களுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.65, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சாலிட் ஃபார்ம்டு பை த revolving the region bounded by the parabola. இந்த பேராபோலா y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பொறுத்திருக்கு. நீங்கள் எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணணும், y ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் பண்ணணும். லிமிட் பார்க்கல எக்ஸ் ஈக்குவல் டு 0, y ஆக்சிஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஆக்சிஸ். ஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் 1 அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதை பார்க்கல நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 4a மாடல் இருக்குது. அப்போ ஓப்பன் அப்போட ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸைஸ் வருஷம் போட்டோமே அதே மாதிரி வரும். இது எக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா டவுனில் வரும். நம்மளுக்கு எதுலேருந்து கண்டுபிடிக்கணுங்க, 0லேருந்து 1 வரைக்கும் ஃபைன் பண்ணணும். அப்போ இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணால் வால்யூம் ஃபைன் பண்ணணும். ஸோ வால்யூம் ரொட்டேட்டட் பை வால்யூம் அப்டைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஆக்சிஸ். நம்மளுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் 1 கொஸ்டின்லேயே இருக்குது. அப்போ dx இன்டெக்ரல் பை இன்டெக்ரல் 0 to 1 y ஸ்கொயர் இன்ட்டு dx. y ஸ்கொயருடைய வேல்யூ கொஸ்டினில் y கிவனாக இருக்குது, இதுலேருந்து y ஸ்கொயர் ஃபைன் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பவர் 5/5 கிடச்சி இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடையில் 5/5 கியூபிக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.66. ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் வந்து கோடன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 போட்டக்கூடாது வால்யூம் போடையில். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது ஒன் டே ரொட்டேஷன் தான். வால்யூம் ஆஃப் த சாலிட் ஃபார்ம்டு பை த எலிப்ஸ் கொஸ்டினில் கிவனாக இருக்குது அபவுட் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் வச்சு போட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினே உங்களுக்கு என்ன பண்ணால் ஹின்ஸ் நோட்னு கொடுத்துருப்பாங்க. நோட்டில் மைனர் ஆக்சிஸ் வச்சு போட சொல்லியிருப்பாங்க. மைனர் ஆக்சிஸ் வச்சு போடலாம். மைனர் ஆக்சிஸ்னால் ஒய் வச்சு போடணும். அப்போ அங்கே ஃபார்மில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y ஈக்குவல் டு மைனஸ் பி, y ஈக்குவல் டு ப்ளஸ் பி, ஒய் ஆக்சிஸ் அப்படி நீங்கள் வச்சு போடணும். அப்படி வச்சு போடுறது ஆன்சர் சின்ன ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். நீங்கள் அது புக்கில் பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஏன்னா இங்கே ஏங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ, அதுக்கு மேலே எக்ஸ் இருக்கனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால நம்ம ஒய் ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். இதில் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். y square by b square equal 1 minus x square by a square. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா y square equal b square by a square into a square minus x square.
மேஜர் ஆக்சிஸ்ங்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ லிமிட் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ். வால்யூம் V ஈக்குவல் டு பை இன்டெக்ரல் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஒய் ஸ்கொயர் தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஒய் ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் பண்ணினா எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணணும் 2 இன்டெக்ரல் 0 to எழுதணும். மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்டெக்ரல் 0 to ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 பை இன்டெக்ரல் 0 to a ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஒய் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இதை காமனாக நீங்கள் அவுட்டர் எடுத்துன்னா 2 pi b square by a squared, a square இன்டெல் பண்ணால் a squared x, x square இன்டெல் பண்ணால் x cube by 3, upper limit minus lower limit யூஸ் பண்ணிட a cube minus a cube by 3, lower limit 0 மாறிடும். அப்போ 2a cube by 3. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4 by 3 pi a squared. ஸோ அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் 4 by இதே மைனர் வச்சு போட்டிங்கன்னா 4 by 3 pi a squared bன்னு கிடைக்கும். இங்கே ab ஸ்கொயர்னு கிடைக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். மேஜர் கொடுத்துருக்காங்கன்னா மைனர்னா பார்த்துட்டு அது மாதிரி போடுங்க. Next example 9.68. Find by integration the volume of the solid generated by revolution about y-axis, the region bounded between the curve y equal to 3 by 4 root of x square minus 16, x greater than or equal to 4, the y-axis and the line y equal to 1, y equal to 6. So, இப்போ y பொறுத்து rotate பண்ணும். y equal to 1, y equal to 6. y அப்படினாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியுங்க. y நம்மளுக்கு கொஸ்டின் that is y axis அப்படினா நம்ம எதில் போடணும் dy வரும். அப்போ dy னா இங்கே என்ன வரும்னா pi x ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ கிவன் கர்வ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் x ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் y இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் 9/16 கிடச்சிரும். ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு 16 y ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் x ஸ்கொயர் மைனஸ் 16. இது ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் 16 y ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் 16 கிடச்சிரும். ஸோ இதுதான் நீங்கள் சம்மடி யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இது என்ன சேஃப்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது என்ன சேஃப்னு கண்டுபிடிக்கிறதாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம ஒரே சைடு மூவ் பண்ணிவிட்டு தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 16. 16 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. இது ஹைப்பர் போலாவை டினோட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a, 0 என்ன கிடைக்குன்னா 4, 0. a ஸ்கொயர் ஈக்குவல் 16 அப்போ a ஈக்குவல் டு 4, 0ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன அப்படின்னா கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 4, 0 மைனஸ் 4, 0 வழியாக ஒரு ஹைப்பர் போலாக வரும். நம்மளுக்கு கொஸ்டினே கொடுத்துறாங்க y ஈக்குவல் டு 1லேருந்து y ஈக்குவல் டு 6 வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஹைப்பர் போலாவை கண்டுபிடிக்கணும். அதனுடைய வால்யூம் ஃபைன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்டைன் பை y ஈக்குவல் டு 6 y ஆக்சிஸ். அப்போ பை இன்டெக்ரல் 1 to 6 x ஸ்கொயர் dy. ஸோ ஆல்ரெடி நம்ம x ஸ்கொயர் ஃபைன் பண்ணியிருக்கிறோம். 16 y ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் 16 அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 16 by 9 y ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ண y கியூப் பை 3 இது 16y கிடச்சிரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் யூஸ் பண்ணிடுறேன் 6 கியூப்னா 6 3 டைம் போட்டுக்கலாம். 16 into 6 மைனஸ் லோயர் லிமிட் போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16 by 29 into 3 கிடச்சிட்டு இங்கே 16 மட்டும் வரும். ஸோ இதை வேணால் நம்ம சிம்பிளை பண்ணிக்கணும். ஃபர்தர் சிம்பிளை பண்ணிடுறேன். இது 9 3s are 27. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கேன்சல் ஆகாது. இது இங்கே நம்மளுக்கு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி போட்டிங்கன்னா மறுபடியும் 27 தான் நீங்கள் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் இங்கே கேன்சல் ஆகாதுன்னா நம்ம இதே அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா மறுபடியும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3456 divided by 27. இதை பார்த்தீங்கன்னா 27 மல்டிபிள் பண்ணி 27 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதை 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2592/27. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் ஆட் பண்ணால் 48 divided by 27. ஸோ நம்மளுக்கு இந்த டைம் நம்மளுக்கு கேன்சல் ஆகாதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணால் 27 இங்கே இருக்கனால எல்லாமே 27க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இது ரெண்டையும் சப்ரேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட சப்ரேட் பண்ணிடுற 5605 divided by 27ங்கிறது உங்களுக்கு கேன்சலாக இருக்கும். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 9.67. Find by integration the volume of the solid generated by the revolving about y-axis, the region bounded by the parabola x equal to y square plus 1, the y-axis, and the line y equal to 1 and y equal minus 1. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு பேரபோலா கிவனாக இருக்குது. y equal to 1, y equal minus 1 and y-axis. ஸோ y-axis அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா dy வரும். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy. நம்மளுக்கு y லிமிட் கொடுத்துருக்காங்களா, அப்போ y லிமிட் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy. ஸோ அப்போ இது வந்து எக்ஸ் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்க்கையில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ y பவர் 4 ப்ளஸ் 2ab 2y ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1.
ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுங்களா, ஒய்க்கு அதில் 0 போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் 1ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4ax பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வைடு அந்த டைப்பில் இருக்குது. அப்போ ஓப்பன் ரைட் வைடு. ஸோ இதை நம்ம ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷன் கிடச்சிடும். ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். தட் இஸ் நம்மளுக்கு கொஸ்டின் இது மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஒய்யை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணல, இது ரொட்டேஷனால் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு எதுலேருந்து இருக்குன்னா 1லேருந்து மைனஸ், நம்ம -1லேருந்து +1 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணணும். இதுக்குள்ள தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை பார்க்க இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரொட்டேஷன், இந்த ரொட்டேஷன் தட் இஸ் இது ரொட்டேட் பண்ணிட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரொட்டேஷனால் வரக்கூடிய இந்த ஷேப். ஸோ நம்ம ஃபேன் கோட் இருக்குது, சீலிங் ஃபேன், நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா அது ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சர்க்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுதுங்களா அந்த ரொட்டேஷன் மட்டும் பாக்கியில். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிச்சுட்டா அது சர்க்கிள் ஷேப் கிடைக்காது, சரிங்களா? அந்த மாதிரி தான். ஸோ ரொட்டேஷன் பார்க்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வால்யூம் அப்டைன் பை நம்மளுக்கு y ஈக்குவல் -1, y ஈக்குவல் 1, y ஆக்சிஸு. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் dy, இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னால ஈவன் ஃபங்க்ஷன் தான், ஸ்கொயர் பண்ணிட கண்டிப்பாக. அப்போ -a to +a எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்டெக்ரல் 0 to a எழுதிக்கலாம். அப்போ 2π இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் dy. எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ ஆல்ரெடி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்டெக்ரல் பண்ணணும், y⁴ + 2y² + 1 இன்டெக்ரல் பண்ணணும். y⁴ இன்டெக்ரல் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா y⁵/5ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி 2 into y² இன்டெக்ரல் பண்ண y³ 3, 1 இன்டெக்ரல் பண்ண y. now upper limit minus lower limit, lower limit ஃபுல்லாகவே 0 ஆகிறதுனால upper limit மட்டும் போட்டுக்கலாம். 1/3 + 2/3 + 1. ஸோ 15 காமனாக எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 + 10 + 15 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். உங்களுக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 15 10 25 28 28 2 பார்த்தீங்கன்னா 56/5 56/15 யூனிட்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.69. Find by integration the volume of solid generated by revolving y-axis, the region bounded by the curves y equal to log x, y equal to 0, x equal to 0 and y equal to 2. நம்மளுக்கு எதை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எவ்வளோ எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா y ஆக்சிஸ் பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அப்போ y லிமிட் இருக்கான்னு பாருங்கள், y equal to 0, y equal to 2 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் அப்டைன் பை என்ன வரணும், y equal to 0, y equal to 2, y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் நம்ம ஃபார்மாக தெரியும் dy, அப்போ இன்டெக்ரல் x² dy. ஸோ அப்போ கிவன் கொஸ்டின் நம்ம x² ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ லாகில் இருக்குது x, அப்போ லாக் ரிமூவ் பண்ணணும்னா போத் சைடு எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கலாம். அப்போ எக்ஸ்போனன்ஷியல் எடுத்திங்கன்னா லாக் ரிமூவ் ஆயிரும். e⁴y equal to e log x. அப்போ e log கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா x equal to e⁴y. ஸோ இப்போ x² equal to e⁴y the whole square. இது பார்த்தீங்கன்னா a⁴m whole power nங்கிற ஃபார்முலால் இருக்குது. அப்போ a⁴m into n. இப்போ 2y கிடைக்கும், y² அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ x² equal to e⁴2y. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to 2 கொஸ்டின் லிமிட் கொடுத்துருக்கு, e⁴2y into dy. e⁴2y இன்டெக்ரல் பண்ணால் e⁴2y/2 கிடைக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடையில் e⁴4 minus e⁴0. அப்போ கீழே π/2 into e⁴4 minus 1 cubic யூனிட்ஸ்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சம் ஈஸியாக போட்டாச்சு. டயக்ராம் மட்டும் பார்க்குறாங்களா, டயக்ராம் போட்டு லாகிக்ஸ்க்கான டயக்ராம் பார்க்கணும். ஸோ இப்போ பார்க்கல எக்ஸனுடைய வேல்யூ நம்மளுக்கு 0வாக இருந்ததுன்னா லாக் 0 எவ்வளோன்னு பாருங்கள். சார் எக்ஸனுடைய வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா எக்ஸனுடைய லாக் 1 நமக்கு 0ன்னு தெரியுங்களா. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்மளுக்கு 1 போட்டோம்னா லாக் 1 equal to 0. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா y 0 கிடைக்கும், 1,0 கிடச்சிரும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி, லாக் இன்ஃபினிட்டி ஈக்குவல் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இன்ஃபினிட்டி, லாக் -infinity ஈக்குவல் டு 0. ஸோ அதை பார்க்கல ஒயினுடைய லாக் பாருங்கள், லாக் 1 equal to 0, log infinity equal to infinity, log -infinity equal to 0. அப்போ எக்ஸனுடைய வேல்யூ 1ஆக இருந்தால் y 0 கிடைக்கும், x இன்ஃபினிட்டியாக இருந்தால் y இன்ஃபினிட்டி கிடைக்கும். எக்ஸ் -infinity போச்சுன்னா சார் லாக் 0 ஈக்குவல் -infinity. சார் லாக் மைனஸில் வராது, லாக் cannot be negative. லாக் 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி லாக் 0 ஈக்குவல் டு -infinity, log infinity equal to infinity வரும். ஸோ இதெல்லாமே எக்ஸனுடைய வேல்யூ, லாக் cannot be negative. அப்போ எக்ஸ் 1ஆக இருந்ததுன்னா y 0 கிடைக்கும், எக்ஸ் 0வாக இருந்தால் y -infinity, எக்ஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் y infinity. ஸோ அப்படியே plot the points போடையில் எக்ஸ் 0வாக இருந்தால் y -infinity,
எக்ஸ் ஒன்னாக இருந்தால் ஒய் 0, எக்ஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் ஒய் இன்ஃபினிட்டி. ஸோ இதை மட்டும் ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, லாக்ஸ்க்கான டயக்ராமு. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டேஷனாக கிடைக்கக்கூடியது இங்கே 1,0 -1,0 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், y = 0லேருந்து y = 2. அப்போ y = 0லேருந்து y = 2 வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ரெக்யூர்டு வால்யூமாக இருக்கும். ஸோ இதோட பார்க்கையில் இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ரீமான் இன்டகரலை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்து பார்க்கையில் ரீமான் இன்டகரல் வச்சு அதனுடைய சம் இன்டகரல் எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். செகண்ட் எக்ஸசைஸில் 3ல் பார்க்கல ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதே மாதிரி சம் பேசிக் கான்செப்டில் 11th பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம். ப்ராப்பர்ட்டி நம்ம படித்த தேர்டிஸில் அதை யூஸ் பண்ணி போட்டிருந்தோம். அடுத்து மெக்லாரின் ரோல்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பெர்னாலி ஃபார்மில் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவும் வால்யூம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க. ஏரியா பார்க்கையில் நமக்கு என்னென்னா ஒரு ரெக்யூர்டு ஏரியா கொடுத்துருக்கையில் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதேமாதிரி அந்த ரெக்யூர்டு ஏரியாவில் இருக்கிற வால்யூமை ஆக்சிஸ் பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணல அதனுடைய வால்யூம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்டேன் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நான் எப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.